தொழிலாளர் சந்திப்பு இயக்கம் போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க நிதி ஒதுக்க வேண்டும், தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தையை உடனடியாக பேசி முடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து பணிமனைகளில் தொழிலாளர் சந்திப்பு இயக்கம் நடத்தப்பட்டது. அதன்படி தஞ்சை நகர கிளையில் ஏஐடியூசி மற்றும் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் இந்த சந்திப்பு இயக்கம் நடத்தப்பட்டது. தஞ்சை நகர கிளையில் நடந்த சந்திப்பு இயக்கத்திற்கு ஏஐடியூசி பொதுச் செயலாளர் தாமரை செல்வன், சிஐடியு பொருளாளர் ராமசாமி ஆகியோர் தலைமை தாங்கினார். இதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 17,000 பஸ்கள் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் இயக்கப்படுகின்றது. பள்ளி மாணவ மாணவிகள், பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முழு இலவச பயண சேவை அளிக்கப்படுகின்றது. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாள்தோறும் 1 கோடி பேர் பயணம் செய்யும் நிலையில் போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகின்றது. மக்கள் பயண சேவையை உறுதி செய்யவும் போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்கவும் தமிழக அரசு நிதி ஒதுக்கிட வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான இடைவெளியை நிரப்ப வேண்டும். தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை இனியும் தாமதப்படுத்தாது உடனடியாக பேசி முடிக்க வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி உயர்வை நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையாக வழங்க வேண்டும். அவரவர் கல்வி தகுதிக்கேற்ப வாரிசு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொழிலாளர் சந்திப்பு இயக்கம் நடத்தப்பட்டது. இதில் போக்குவரத்து சம்மேளனத்தின் மாநில துணைத் தலைவர் துரை மதிவாணன், ஏஐடியூசி நிர்வாகிகள் ராஜமன்னன், செந்தில்குமார், முருகவேல், சிஐடியு நிர்வாகிகள் பிரபாகர், சதீஷ்குமார், சதீஷ்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கரந்தை புறநகர் பணிமனையில் நடைபெற்ற தொழிலாளர் சந்திப்பு இயக்கம் சிஐடியு தலைவர் காரல் மார்க்ஸ் தலைமையில் நடைபெற்றது.